ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் யூஸ் பண்ணி எனக்கு லைவாக ரிசல்ட் கிடைச்ச ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணதுனால 3 பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன், எவ்வளோ நாளுக்கு எடுத்தேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட லைவா ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து யோசிக்கிறாங்க, எடுக்கலாமா வேண்டாமா, சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன டயக்னோஸ் பண்ணாங்க, தண்ணி வந்து இப்போ வந்து ஃபீட்டலுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கரெக்ட் லெவல்ல இருக்கணும், தண்ணி வந்து பாப்பாவோட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து தண்ணி ரொம்பவே கம்மியா இருக்கு, பாப்பாவுக்கு கண்டிப்பா பத்தவே பத்தாது. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்த ஸ்கேன், அனாமலை ஸ்கேன். ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டர். ஸோ 21 வீக்ஸ்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட 5 மாசம் முடிஞ்சுதான் நம்ம அந்த ஸ்கேன் எடுப்போம். ஸோ நான் எடுத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் சொன்னாங்க. ஸோ எங்க இருக்கு அந்த ரிப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு நான் லைவா காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஜஸ்ட் அடிக்வேட், அதாவது 10 பாயிண்ட் தான் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே எனக்கு மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க, உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குமா, இது வந்து கண்டிப்பா பத்தவே பத்தாது. ஸோ டாக்டர்கிட்ட சொல்லி நீங்க வந்து டாக்டர் சொன்னீங்கன்னா பவுடர் எழுதி கொடுப்பாங்க வெளியில, அதை குடிச்சீங்கன்னா தண்ணி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து ரெகுலர் செக்அப் வந்து கவர்மெண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போல. ஸோ நான் வந்து காமிச்சேன். ஸோ காமிச்சதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸோ எனக்கு பவுடர் எழுதி கொடுத்தாரு. என்ன பவுடர் அப்படின்னா, ஸோ அவர் எழுதி கொடுத்ததுமே வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படி தெரியும் உங்களுக்கு, நான் இதுலயே காமிக்கிற பாருங்க. ஸோ என்ன பவுடர் அப்படின்னா எல்லார்ஜினின். ஸோ எல்லார்ஜினின் சாஷெட் வந்து 10 எழுதி கொடுத்தாரு. ஓகேங்களா. ஸோ நான் வந்து கேட்டேன், சார் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து டைரக்ட் செல்லிங்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுல வந்து எல்லார்ஜினின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்கேஜ், ஸோ இதுவே வந்து எடுத்துட்டு போயிட்டு காமிச்சேன் அவர்கிட்ட. இதை வந்து குடிக்கலாமா சார், நீங்க வந்து எல்லார்ஜினின் எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் மெடிக்கல்ல வாங்கல, என்கிட்ட இருக்கு, இதை குடிக்கலாமா கேட்டா, சரி நீங்க குடிங்க, குடிச்சு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா நம்ம இன்னும் 2 பேருக்கு 3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் இல்லமா, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 10 பாக்கெட் எழுதினாரு. பட் ஆனா நான் குடிச்சது என்னமோ வந்து வெறும் 5 பாக்கெட் தான். ஏன்னா என்னால வந்து குடிக்க முடியல அந்த டைம்ல. ஸோ அதனால 5 பாக்கெட் தான் குடிச்சேன். ஸோ அந்த 5 பாக்கெட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ என்ன ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதை முடிஞ்சு எனக்கு இந்த ஸ்கேன்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு 15ஆம் தேதி 9வது மாசம் வந்து திரும்ப ஸ்கேன் எடுக்கணும், உங்களுக்கு பாப்பாவுக்கு தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நான் எடுக்கும்போது எனக்கு தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு ஐவி ஃபிளீஸ் போட்டாங்க. பிளஸ் வந்து அந்த டைமே வந்து என்னுடைய ஹெச்பி லெவல், நம்மளுடைய பிரெக்னன்சி டைம்ல ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 11-12 இருக்கணும். என்னுடைய ஹெச்பி லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.7 தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் 5 டேஸ் வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி போயிட்டு ஸ்கேன் எடுத்தேன். ஸோ அதனோட ரிப்போர்ட் தான் வந்து இது. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்மளோட எல்லார்ஜினின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 5 டேஸ் நான் வந்து குடிச்சேன். ஓகேங்களா. ஸோ குடிச்சதுக்கு எனக்கு இந்த டைம் போய் பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்குமா பாருங்க. லாஸ்ட் ஸ்கேன்ல வந்து வெறும் 10 தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.3 இருக்கு. இது வந்து இப்போதைக்கு போதுமா, நீங்க வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 5 பாக்கெட் வந்து நான் எல்லார்ஜினின் எடுத்ததுக்கே எனக்கு தேவையான பாப்பாவுக்கு தேவையான அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனா நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு இந்த சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் திரும்ப வந்து சாட்டர்டே வந்து தண்ணி போதுமா, பட் ஆனா இன்னும் பாப்பா வளர வளர பத்தாது, இன்னும் ஒரு 10 பாக்கெட்ஸ் வந்து நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்துலேயும் இருந்து எழுதி கொடுத்தாரு. ஸோ திரும்ப நான் இப்ப அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கேன் டேட்டு கூட பாருங்க, கரெக்டா 15/9/23 இந்த மாசம் தான் போயிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு தேவையான அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய வெஸ்டேஜுடைய எல்லார்ஜினும் வந்து எடுத்ததுனால. ஸோ செகண்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்பி. ஓகேங்களா. நான் காமிச்சேன் இல்லைங்களா.
ஸோ டேட் போட்டே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஹெச்பி எடுக்கும் பொழுது ஸோ தேதி பாருங்க 16/8/23. ஸோ ஹெச்பி எடுக்கும்போது 9.7 தான் இருந்துச்சு. ஸோ அதே 1 மந்த் கழிச்சு ரிப்பீட் பண்ணும்போது ஸோ நான் இந்த ஸ்கேன் எடுத்துட்டு திரும்ப சார் கிட்ட வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிக்க போலான்னு போகும்போது டேட் பாத்தீங்க அப்படின்னா 20/9/23. ஓகேங்களா? ஸோ நல்லா பாத்துக்கோங்க. 20/9/23ஆம் தேதி நான் ஹெச்பி வந்து ரிப்பீட் பண்ணேன். எனக்கு ஹெச்பி பாத்தீங்க அப்படின்னா 11.1 கிராம் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து எல்லாரும் எடுத்ததுனால பாப்பாக்கு தேவையான ஃப்ளூயிடும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் என்னுடைய ஹெச்பி லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹெச்பி எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ மூணாவது பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவுடைய வெயிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 மந்த்ல ஸோ சூப்பராகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா L-அர்ஜினின் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் கண்டெய்ன் அப்படின்றதுனால ஸோ சூப்பரா வந்து பாப்பாவுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவுடைய வெயிட் வந்து 300 தான், நியர்பை வந்து 400 சம்திங் தான் வந்து வந்துருந்துச்சு. ஸோ கரெக்டா 1 மந்த் அவங்க சொன்ன டேட்ல 15ஆம் தேதி வந்து எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பாப்பா நியர்பை 1 kg. ஸோ 932 நியர்பை 1 kg வந்து வந்துருச்சு. ஸோ இந்த 3 பெனிஃபிட்டுமே வெயிட்டும் கம்மியா இருந்துச்சு, ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியா இருந்துச்சு, ஸோ அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பிளஸ் வந்து என்னுடைய ஹெச்பி லெவல் ஸோ ஹெச்பி ஹீமோகுளோபினும் கம்மியா இருந்துச்சு, ஸோ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்ல கொடுக்குற இந்த அயன் ஃபோலிக் மாத்திரையோ கால்சியம் மாத்திரை எதுவுமே எடுத்துக்கல. பட் இந்த டைம்ல எடுக்கும்போது எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே நான் எடுத்துக்கல. ஸோ நான் எடுத்திருந்து ஸோ தண்ணி இன்க்ரீஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெஸ்டேஜோடைய எல்லாரும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தவிர மற்றது நான் வீட்டில் சாப்பிட்ட வெறும் ஃபுட் ஐட்டம் மட்டும் தான். ஃப்ரூட்ஸ் கூட நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கவே இல்லை. ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் டேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்கல. நான் எல்லாரும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து உண்மையாவே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல வந்து எப்படி இந்த 3 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எல்லார்ஜின் பாக்கெட்டை நீங்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னாலே ஸோ அதுல என்னென்ன கண்டென்ட் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கம்பெனி வந்து கிளியராவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஆர்ஜினின் இருக்கு. ஸோ அது வந்து இதுல ஃபேட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் லெவல் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இது மூணுமே வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப தெரியுதுங்களா? ஸோ ஏன் வந்து என்னுடைய ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் அதுவும் இல்லாம இதுல வந்து எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸா வந்து ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ நல்ல ஹெல்தியாவே வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ L-அர்ஜினின் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் கண்டென்ட் தான் அந்த L-அர்ஜினின் அப்படின்றது. ஸோ அது வந்து குறையும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ நார்மலாவே இது வந்து பிரெக்னன்சி டைம்ல தான் எடுக்கணுமா இல்ல யாரு தான் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலாவே இருக்கீங்க, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் பத்தல, நீங்க வந்து ஒல்லியா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு எனர்ஜி வேணும், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே இருந்தாதான் எடுக்கணுமா இல்ல எடுக்கூடாது, தாராளமா வந்து எடுக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸா கொடுக்கறதுனால நம்மள ஹெல்தியா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த டைம்ல ஷேர் பண்றேன் அப்படின்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுவுமே வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அயன் ஃபோலிக் எடுக்க சொல்லுவோம், ஆஃப்டர் 3, 4, 5 மந்த்துக்கு மேல கால்சியம் எடுக்க சொல்லுவோம். கரெக்டுங்களா? பட் ஆனா இதை வந்து டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணதுனால நான் இந்த டைம்ல எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு irregular பீரியட்ஸ் தான். ஸோ நான் வந்து ஷெட்டாவரி, ஹர்மோன், ஸ்பைரலா ஸோ இதெல்லாம் ரெகுலரா எடுத்ததுனால இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு இப்ப நான் கன்சீவ் ஆயிட்டு இப்ப 7 மந்த் வந்து எனக்கு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் இதை எடுத்ததுனாலதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய லைவ் ரிப்போர்ட் தான். ஸோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே நமக்கு இதுல ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. ஸோ L-அர்ஜினின் கொடுத்துருக்காங்க, ஸோ சிட்ரிக் ஆசிட் பிளஸ் வந்து புரோட்டஸ் அண்ட் வந்து போமோகிரானேட் மாதுளை பழத்தோடைய பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஸ்பெரி பவுடர், ஸோ அந்த பெர்ரி வகையை சேர்ந்த அந்த ராஸ்பெரி ஃப்ரூட்டோடைய பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஃபிளேவருக்காக, அந்த ஸ்மெல்லுக்காக அண்ட் வந்து கலருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேப் சீட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம போமோகிரானேட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டமின் B6,
folic acid, ஸோ விட்டமின் K2 அண்ட் வந்து விட்டமின் D3, விட்டமின் B12 அண்ட் வந்து கிரேப்ஸ் உடைய ஸ்கின், நம்ம அந்த கருப்பு திராட்சை இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த திராட்சையோடைய தோலை வந்து தண்ணியில நல்லா கொதிக்க வச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். ஸோ அந்த அந்த கிரேப்ஸ் உடைய ஸ்கின்னை வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நம்மளுடைய எல்லாருடைய கலருக்காக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நேச்சுரலா ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு இங்க பேக்கெட்லுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிரேப்ஸோடைய ஸ்கின் வந்து எதுக்காக, கிரேப்ஸோடைய ஸ்கின் வந்து பீட்ரூட்டும் வந்து ஆடட் ஃபிளேவருக்காகவும் அண்ட் வந்து கலருக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ராஸ்பெரி நமக்கு ஃபிளேவருக்காகவும் பீட்ரூட்டும் கிரேப்ஸும் வந்து கலருக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து ஃபுல்லாவே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே நம்மளுடைய பேக்கிங்லயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் வந்து எனக்கு இந்த 3 பெனிஃபிட் கிடைச்சது. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் எடுக்கிறீங்க இல்லை யாருக்காவது சஜஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க, இது ரேட் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸ் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லுங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இதை எடுக்கிறதுனால நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல அதிகமா வந்து நம்ம பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு வெரிகோஸ் வெயின் வராது, நம்மளுடைய பிளட் லெவல் வந்து கம்மியாகாது, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணும், ஹார்ட் அட்டாக் வராது, ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலா வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் எடுத்ததுனால எனக்கு கிடைச்ச 3 பெனிஃபிட்டையும் ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜ் ஃபேமிலிக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உங்க சைட்ல வந்து யாராவது பிரெக்னன்சிக்கு எடுக்கிறாங்க, வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் 10 பேக்கெட்ஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து குடிக்க போறேன்னு சொன்னேன். ஸோ இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸோ இன்னைக்காக எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து நான் குடிக்கிறேன். ஸோ நம்ம வீட்ல இருந்து யூஸ் பண்றதுனால நம்ம வந்து நார்மல் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஜூஸ், ஸோ 200 ml வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸோ நான் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாஷெட் இதுல வந்து ஒரு பேக்கெட்ல 10 கிராம் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து கட் பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்படியே அந்த பவுடரை கட் பண்ணி தண்ணியிலயோ இல்லை ஜூஸ்லயோ கொட்டி மிக்ஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னாலே ஸோ நமக்கு போதும். இல்லை வேற எதுவுமே வேணாம். அவங்களுக்கு நார்மல் தண்ணியில வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கல, ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல ஒரு சில ஃப்ளேவர்ஸ்லாம் பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ்லயோ கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் இல்லை வேற ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க குடிச்சிக்கலாம். ஸோ நான் இதுல கிளியரா முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து ஒயிட் கலர் கிளாஸ்ல எடுத்திருப்பேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் எல்லாம் கரெக்டா தெரியும். இது சில்வர் கிளாஸ் அப்படின்றதுனால கலர் வந்து உங்களுக்கு தெரியாது. மேபி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். ஸோ கொஞ்ச நேரத்துல இது வந்து இது மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஸோ எல்லா ப்ராப்ளமுமே வந்து சால்வ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா சேனலை பத்தி உங்களுடைய டவுன்லைன்ஸ் நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்.